நான் இந்த மூலகோத்திர ஸ்டாண்டில் தான் வண்டி ஓட்டுறேன். இப்போ காலையில் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆனது. இந்த லாரியால் ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. இந்த 3 பேர் இறந்துட்டோன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். லாரியை ஏன் இந்த டைமில் விடுறாங்க, எதுக்கு இந்த டைமில் விடுறாங்க நாங்கள் கேட்குறோம். அதை கேட்க முடியல எங்களால். கேட்டால் நீங்கள் ஏன் கேட்குறீங்க ஒரு அதிகாரி கேட்கல. இப்போ காலையில் நடந்தது, இன்னும் யாருமே பெரிய அதிகாரி யாரும் வரல, இதை பார்க்கல. இப்போ லாரி இந்த டைமில் உள்ளே வர அனுமதியே கிடையாது. நைட் டைமில் வரணும். அவங்க காலையில் பப்ளிக் டைமில் இப்போ பப்ளிக் காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், நாங்கள் சவாரி லெஃப்ட்டு ரைட்டு திரும்புவோம். திடீர்னு லெஃப்ட்டில் நிற்போம் இண்டிகேட்டரை போட்டு. திடீர்னு பிரேக் பிடிக்காமல் ஏச்சிட்டா அப்போது நாங்கள் ஃபேமிலியில் என்ன பண்ணுறது? இப்போ 3 பேர் செத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறது? அவங்க குழந்தை குட்டிங்களுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டியை கேட்க மாட்டேன்றாங்க, அந்த டைமுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. எங்களுக்கு என்னன்னா, இந்த லாரி இந்த பெரிய பெரிய வண்டிலாம் நைட்டில் வரணும். இந்த காலையில் வந்தால் எங்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் பார்த்தோம், கண் எதிரெல்லாம் பார்க்குறோம். லாரி வந்துனே இருக்கப்போ இந்த மூலகோத்திர சர்வலில் வந்துனே இருந்தது லாரி. டவுனில் வரப்போ பிரேக் பிடிக்காமல் இப்போ முன்னாடி போயின்னு இந்த எல்லா வண்டியும் சேதாரமாச்சு, டேமேஜ் ஆச்சு, இடிச்சு. அது இல்லாமல் ஒரு 2 பேர் சிலிப்பாகி, பைக்கு சிலிப்பாகி லெஃப்ட் சைடில் ஒரு ஆளும் ரைட் சைடில் இன்னொரு ஆளும் ஃப்ரண்ட் சைடில் இன்னொரு ஆளும் மாட்டிக்கினாங்க வீட்டில். ஒருத்தருக்கு இந்த வழியில் ஏறிச்சு, இன்னொருத்தருக்கு இந்த கைத்தும் இந்த கையும் ஏறிச்சு. இன்னொருத்தவங்க லேடிஸ் இந்த பாத்ரூம் போகிற இடம் வரைக்கும் ஏறிச்சு. எங்களால் முடிஞ்சது அங்கேருந்து லாரியை தள்ளின்னு பிரேக் பிடிக்காத வண்டியை நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளி விட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சோம். தள்ளின்னு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்வலில் வண்டி ஓட போகுதுன்ட்டு எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் அந்த பலகையை ரிட்டன் எங்கள் மேலே அடிக்க வேண்டியது, எங்கள் அச்சு எங்கள் காலை ஒடிய வேண்டியது. நாங்கள் பலகை வச்சு சேஃப்டியாக எடுத்துன்னு ஓர நிப்பாட்டோம். சேஃப்டியாக ஏற்றி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சிட்டோம். எங்களால் முடிஞ்ச உதவி. நன்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் ஆட்டோ டிரைவராக இருக்கேன்.